அஜித்குமாருடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகியிருக்கின்றது அந்த அறிக்கையின்படி. ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் இருக்க வேண்டும். வழக்கு செய்வதே வேண்டாம் இருப்பதான் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வேற வழி இல்லாம இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு ஊடகம் பத்திரிகைக்கும் இது வெளியில் வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது உண்மைத்தன்மையை அறிய வேண்டும், இது குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது. அதற்கு மேலாக உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் தான் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஆகவே ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பதுதான் தெரியுது. அதனாலதான் வேண்டா வெறுப்ப ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் ஒரு 3 நாள்ல அது செக்கா கொடுக்கணும், கேஷா கொடுக்க முடியாது சட்ட ரீதியா. அதனால எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி, எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலர் மூலமாக 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும்.